லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் ஆலோசித்து அமைச்சர்கள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அனைத்து தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் எனவும் அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். வெற்றி நழுவினால் அமைச்சர் பதவி பறிபோகும் என்றும் முதலமைச்சர் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். அனைத்து தொகுதிகளிலும் நாம் பெரிய வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த தேர்தல் வெற்றி என்பது நமக்கு மிக முக்கியம் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாக வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், முதலமைச்சர் தற்பொழுது 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாக வேண்டும் என்று கூறியுள்ளார். அவர் இதனுடைய கூடுதல் தகவல் என்ன? அருணா, மிகவும் முக்கியமான தகவலாக இந்த தகவல் பார்க்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது தலைவராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறார் அமைச்சர்களிடம். அதில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒருங்கிணைப்பு குழு ஒன்று தலைமை கழகத்தால் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த குழுவிடம் எடுத்துச் சொல்லி சரி செய்ய வேண்டும். இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 நாடாளுமன்ற தொகுதியில் இருக்குது. அந்த 40 நாடாளுமன்ற தொகுதியிலேயும் முழுமையாக வெற்றியை நாம் பெற வேண்டும் என்று அமைச்சர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எந்த ஒரு தொகுதியிலையும் அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் தொகுதியில வெற்றி வாய்ப்பை இழந்தால் அவர்கள் அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படும் என்றும் அவர் குறித்து கூறியிருக்கிறார். கண்டிப்புடன் சொல்லப்பட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளுமே வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளுமே ஈடுபட வேண்டும். ஒருவேளை பொறுப்பு அமைச்சர்கள், அந்த மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர்கள் தோல்வியோ எதுவும் வந்தால் அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கை செய்யப்பட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாதம் இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து தேர்தல் பணிகளை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து வருகிறது. ஒரு தேர்தல் கூட்டணி தொடர்பாக குழு அமைப்பது, அதே போல கட்சி விவகாரங்களை பேசுவதற்கான குழு அமைப்பது உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் திமுக தீவிரப்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில இந்த அறிவிப்பு ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 40 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும். ஒருவேளை வெற்றி வாய்ப்பு இழந்தால் அமைச்சர்கள், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர்கள் பதவி இழக்க நேரிடும் என்றும் கண்டிப்புடன் சொல்லப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அருணா, இது மிக முக்கியமான அறிவிப்பு. உங்கள் தொகுதியில் வெற்றியை நழுவவிட்டால் உங்கள் அமைச்சர் பொறுப்பே நழுவிவிடும் என்று கேபினெட் கூட்டத்தில் முதலமைச்சர் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். உங்களுடைய கூடுதல் தகவலுக்கும் நன்றி ஆனந்தன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.